பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். விஷய ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 வருஷத்தை காண கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, என்னையும் என் பிள்ளைகளையும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் குடும்பத்தையும் காத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, உங்களையும் தேவன் காத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வருஷத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அருமையான ஒரு வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்கள், யோபு 36 அதிகாரத்தில் 11 வசனம். யோபு இடத்துல எலிகு என்ற ஒரு நண்பர் பேசுகிறார். அதை எப்படி பேசுகிறார் என்பதை பார்த்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். எலிகு சொல்கிறார் யோபை பார்த்து, அவர்கள் ஜனங்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நீதிமானாகவும் தன்னை ரொம்ப நியாயாதிபதியாகவும் தான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டே வர்றார். அப்போ தான் இந்த எலிகுன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 பேர் வருவாங்க நண்பர்கள்லாம். அந்த 3 பேரோட இந்த எலிகு என்றவரும் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. அவங்க பேசுகிறதை இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப அந்த 3 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் சொல்கிறார் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எலிகு பேசுகிறாரு. எலிகு பேசுகிறார், ஜனங்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார்கள். அப்போ அடங்காததுனால தான் என்ன ஆகுறதுன்னு சொன்னால், அவங்க கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப அருமையாக பேசி கொண்டு வருவார். சரி, அடங்குறவர்களுக்கு என்ன கிடைக்கும், அடங்காதவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்பதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா வெறும் சர்க்கரை பற்றியே நான் பேசிட்டு போனேன்னா தவறை யார் கண்டித்து உணர்த்துறது? நான் இல்லை, பைபிள் நமக்கு கண்டித்து உணர்த்து, என்னை சேர்த்து தான். அப்போ பாருங்கள், அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்க்காகவும் போக்குவார்கள், வாழ்வாகவும் போக்குவார்கள். சரி, எப்படிலாம் போக்குவார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இங்கே ஓசியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ஓசியா 13 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மன்னித்துக்கொள்ளுங்க, 14 அதிகாரத்தில் 4 நம்ம பார்க்க போகிறோம். மீன் எப்படி இருப்பாங்க, அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாராம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். முதல்ல என்ன பண்ணுறாரா, சீர்கேட்டை குணமாக்குவார். இன்றைக்கு சீர்கேடு இந்த உலகத்தில், ஊரில், வீட்டில், நம்ம தெருவில் சீர்கேடுக்கு குறைவே இல்லை. எதெல்லாம் தப்போ அதெல்லாம் ரைட்டுன்ற ஒரு சமுதாயத்தை தான் நம்ம இன்றைக்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அடக்கி போட அவர் வருகிறார். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, இன்னை நாளிலே நம்ம பார்த்தோமானால், யூடியூப் சேனல் வழியாக பார்ப்போமானால், கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்தேன், நான் குடிக்கு அடிமையாக இருந்தேன், நான் பெண்களை கவர் பண்ணி அவர்களை அழிக்கிறவர்களாக இருந்தேன், ஏதேதோ பிள்ளைகள் நிறைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாகவும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாகவும், பெண்ணோட பொண்ணு ஆணோட ஆண் இருந்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், சீர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அநேக சாட்சிகளை நம்ம கேட்குறோம். பிரியமானவர்களை, இன்னும் அதிகமாக இந்த 2020 உங்களுக்கு நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2026 அவர் செய்ய தான் போகிறார். அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான்.
லிபோனை போல வேரூன்றி நிற்பான். சீர்கேட்ட குணமாக்கி கோபப்படாமல் சிநேகித்து கோபத்தை விட்டு நீங்கி அவருக்கு அந்த ஜனங்களுக்கு எப்படி இருப்பாரா, பனியை போல இருப்பேன். லீலி புஷ்பத்தை போல் மலருவான். நான் பனியை போல் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பானா, மலருவான். லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லிபோனை போல் வேரூன்றி நிற்பான். பாருங்க, அவரோட கோபம் நம்மளை விட்டு நீங்கும் பொழுது நம்ம வாசனையாகவும் வளர்கிறவர்களாம் வேரூன்றி இருக்கிறவர்களாகவும் இருக்கிறோமா? இன்றைக்கு பிரியமானவர்களே, அவர் கோபத்துக்கு இந்த தேசம் அடிபட்டு இருக்கிறது. அவரோட கோபத்துக்கு ஜனங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்க போகிறோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லிபோனுடைய வாசனை போலவும் இருக்கும். பிரியமானவர்களே, என்ன வெறும் மரம் செடி கொடியை குறித்தே பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்மளை ஒரு மலைக்கு சமானமாக, மதுவுக்கு சமானமாக, ஒரு மரத்துக்கு சமானமாக, பூக்களுக்கு சமானமாக ஆண்டவர் நிறைய இடங்களிலே, ஏன் மிருகத்துக்கு சமானமாக கூட மனுஷனை ஒப்பிட்டு பேசுகிறார். பிரியமானவர்களே, அவனுடைய வாசனை லிபோனுடைய வாசனை போல் இருக்கும். ஏன்? சிநேகித்ததனாலே, அவரோட கோபம் நீங்கி விட்டதனாலே அவன் வேரூன்றி நிற்கிறவனார். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லிபோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். குடும்ப சமாதான சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கு, அப்பா இவர்களை போல நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு அவர் வாசனை உள்ள வாழ்க்கையை தருகிற வல்லவராக இருக்கிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதார விருட்சகம் போல இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். பிரியமானவர்களே, அவருக்கு கோபம் வருது காரணமே என்னன்னு பார்த்தீங்களா? ஆதியாம்லேருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விக்கிரகம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக நடத்தி கொண்டு வருகிற அவர்கள் மறந்து தன் கையினாலே களிமண் எடுத்து செய்கிறவர்களாகவும் தங்கம் வெள்ளி வைரம் வைடோரியங்களை எடுத்து செய்கிறவர்களாகவும் மாறி போனார்கள். அவருக்கு கோபம் வருகிறது. கோபம் வர்றதுனாலே அவர்களை போகிற வழியில் அடித்து போடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு காரணம் விக்கிரகங்களை அதிகமாக அவர்கள் சேவிக்கிறதுனாலே அவருக்கு கோபம் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன? யார் சொல்லுவான் என்று எப்ராயிம் சொல்லுவான். அவன் மனமாறின பிறகு எனக்கும் விக்கிரகத்துக்கு என்ன அப்படின்னு சொன்ன பிறகு அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்து, நான் பச்சையான தேவதார விருட்சகம் போல இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். விக்கிரகத்துக்கும் எனக்கு என்னன்னு சொன்ன பிறகு அவனோட வாழ்க்கை அவராலே உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவானா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் சொல்லி கொண்டு வருகிறார்கள், நானும் விக்கிரகத்தை சுற்றி வந்தவள், 4-5-7 செங்கல்ல வச்சு அதுக்கு ஒரு பட்டையை போட்டு அதுக்கு ஒரு இது வச்சு, கோச்சுக்காதீங்க யாரும் தயவு செய்து, அப்படி இருந்தவர் தான். ஒரு நாளும் அந்த செங்கல் என்னோட பேசினதில்லை. பிரியமானவர்களே, போய் சிலையாண்ட நின்று அழுது கொண்டே இருப்பேன், கண்ணீரோடு அழுது கொண்டே இருப்பேன். ஒரு நாள் என்கிட்ட பேசவில்லை. பிரியமானவர்களே, சுற்றி வருவேன், அந்த புத்தை பயந்து சுற்றி வரேன், கடிச்சிருமா பாம்பு வந்துன்னு. ஒரு நாளும் அது எனக்கு நன்மை செய்ததே இல்லை. பிரியமானவர்களே, அதான் அவர் சொல்லுகிறார். எப்ராயிம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எனக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அப்பொழுது அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேலே நோக்கமாக இருந்து, பச்சையான தேவதாரு விருட்சகம் போல இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். அவராலே
என் கனி உண்டாயிற்றுன்னு எப்ராயிம் சொல்வானா. அப்படியாக என் வாழ்க்கை அவராலே உண்டானது என்று அநேக பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நானும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க என்று சொல்லுங்கள். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? என்ன சொன்னால் யார் கேட்குறாங்க? என்ன சொன்னால் யார் கேட்குறாங்க? இன்றைக்கி தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. வீடு இல்லாமல் இருந்த இடமே இல்லாமல் போய் கொண்டிருக்குது இயற்கை சீற்றத்தினாலே. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகளை செம்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளே நடப்பார்கள். அவருடைய வழி செம்மையானதுங்க. எது இந்த தேசத்தில் மட்டும், இந்த ஊரில் மட்டும், இந்த வீட்டில் மட்டும் அல்ல, பரலோக ராஜ்யம் வரைக்கும் செல்லும். கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளை இடறி விழுவார்கள். நீங்கள் பாதகராய் இருக்கிறீர்களா, நீதிமான்களாய் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வருடத்திலேயாவது நீங்கள் நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த எப்ராயிம் அவன் மனமாறினது போல நீங்கள் மாறுவீர்களானால் செம்மையான வழியிலே நடப்பீர்கள். கர்த்தருடைய வழியிலே நடப்பீர்கள். நீதிமான்கள் நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளே இடறி விழுவார்கள். உங்களுக்கு வாசனை உள்ள வாழ்க்கை தர அவர் வல்லவராக இருக்கிறார். பனியை போல உங்களோட கடன் பிரச்சனையா, கஷ்டங்களா, துன்பங்களா, துயரங்களா, வேதனைகளா, துக்கங்களா, வியாதிகளா, பனியை போல் அவர் இருப்பார். லீபோனின் புஷ்பத்தை போல மலருவான், நீங்கள் மலருவீர்கள். லீபோனை போல வேரூன்றி நிற்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் கனவு, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே வேரூன்றி நிற்க அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சீர்கேட்டை குணமாக்க வேண்டும். சீர்கேட்டை குணமாக்க தன்னை நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் குணமாக்கி நமக்கு பணியை போல இருக்க வல்லவராக இருக்கிறார். வாசனை உள்ள வாழ்க்கையை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கனி உண்டாகும்படி வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நிழலில் அநேக பேர் குடியிருக்கும்படியான ஒரு பெரிய ஒரு 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 பெரிய வாழ்க்கையை நமக்கு தந்து ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு சீர்கேட்டு குணமாக வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாக உங்களை சிநேகித்து அவர் கோபத்தை அவர்களை விட்டு நீக்கும் பொழுது உங்களை பணியை போல அவங்களுக்கு அவர் இருக்கிற வல்லவராக இருக்கிறார். ஆமீன். பிரியமானவர்களை, சிந்தித்து செயல்படுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக 2026 வருஷத்தில் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஊழியங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. விஷ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.